Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ஒரு சூப்பரான டர்க்கிஷ் ஸ்வீட் பண்ண போறோம். இது வந்து நம்ம ஊர் தேன் மிட்டாய் மாதிரி. இது வந்து டர்க்கி நாட்டு தேன் மிட்டாய். இது வந்து வெளிய நல்ல கிறிஸ்பியா உள்ள ரொம்ப ஜூசியா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு panல 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து 300 கிராம். இது கூடவே 1.5 கப் போல தண்ணி. கூடவே 1/2 டீஸ்பூன் போல எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு சர்க்கரை பாகு கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு சின்ன சிரப் பதத்துக்கு வரணும். கம்பி பதம் எதுவுமே தேவையில்ல. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குலாப் ஜாமுன்க்கெல்லாம் வந்து ஒரு சிரப் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு லேசான சிரப் மாதிரி வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் சிரப் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, குழந்தைங்க குடிக்கிற சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதனால் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அதை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, அப்புறமா 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட். இது வந்து 5 கிராம் ஈஸ்ட். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவு சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம கலந்துடலாம். நான் வந்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு குறைவாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து வைக்கிறப்பவே கரெக்டாக வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். தேவைப்பட்டால் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி நம்ம கலந்து வைக்கணும். பார்த்தோம் அப்படின்னா கையில் ரொம்ப ஒட்டிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வச்சிடலாம், இருக்கட்டும். இப்போது 30 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இதை வந்து நம்ம ரொம்ப கலந்துட வேண்டாம். ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூனில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே இந்த மாதிரி பிச்சு பிச்சு எண்ணெயில் போடுவாங்க. நம்ம வந்து அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நான் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி கத்திரிக்கோல்லையும் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஒட்டாமல் வரும். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதிகமான சூடில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கம்மியான சூடில் தான் இருக்கணும். நம்ம வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கட் பண்ண அப்படியே அழகாக கீழே வந்து பால் மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும். அது அப்படியே லைட்டாக எண்ணெய்க்குள்ளே போயிட்டு உடனே மேலே வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட எல்லாமே வந்து கரெக்டாக வரும். அதிகமான சூடில் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் நம்ம வந்து நல்லா நிதானமாக பொரிச்சு எடுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து சமமாக எல்லா பக்கத்துலேயும் கலர் வந்து சமமாக கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். அதே நேரம் பபுள்ஸும் வந்து நல்லா அடங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் அப்படியே எண்ணெயை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சர்க்கரை பாகு, அதில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்க தேவையில்ல. 1 நிமிஷம் போலவே நம்ம வந்து கலந்து விடுறப்பவே அந்த சிரப்பெல்லாம் உள்ளே நல்லா இறங்கும். அப்படியே நம்ம கலந்து விட்டு இருக்கும்போதே நல்லா அந்த சிரப் உள்ளே போயிடும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பேட்சையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம ஒரு 3 டைம் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே நல்ல மொறுமொறுப்பு தன்மையோட கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். அப்படியே அந்த சர்க்கரை பாகெல்லாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். சடா, நம்மளோட சூப்பரான ஸ்வீட் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.